mega meter below fully mega meter doing tamu lucky batter konde tanga poster mega meter below fully mega meter doing நான் எடுக்கிறதாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நினச்சி என்கிட்ட ஒருத்தன் சான்ஸ் கிடைக்கிறாங்க. யாரா நீயா அடடா நான் என்ன பண்ணுவேன், நான்லாம் தமாசுக்கு எடுத்துட்டு இருக்கேன்டா. ஃபோனில் சும்மா விளையாட்டுக்கு, என்னோட ஹாபிஸுக்கு, என்னோட பொழுதுபோக்குக்கு நான் சும்மா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன். இது ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்ககிட்ட நீ போய் கேடு. மக்களே, நான் யார் படத்துலையும் நடிக்க மாட்டேன், ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க மாட்டேன், ப்ளஸ் டைரக்ஷன் பண்ண மாட்டேன். இதை மொழி பிடிச்சிக்கோங்க. என்னோட சந்தோஷத்துக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, உனக்கு வேணும்னா போய் ப்ரொஃபஷனலாக போய் எல்லாரும் போய் எடுத்துக்கோ ஷார்ட் ஃபிலிம். நம்ம அவ்வளோ நான் டமாஸுக்கு எடுப்பேன். ஓகேவா, புரியுதா? டமாஸா தான் பரவாயில்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் எனக்கு அதில் அப்படின்ற நடிப்பியா? ஓகேவா? ஓகே ஓகே. இந்த ஷார்ட் ஃபிலிம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் சரி, ஒவ்வொரு பருவத்துலையும் சரி, நமக்குள்ளே இருக்கிற கெட்டவனை மறைச்சிட்டு வெளியே நல்லவன் மாதிரி நடிச்சிருப்போம். நமக்குள்ளே இருக்கிற கெட்டவன் இதெல்லாம் ஒருத்தரை திட்டணும்னு நினச்சிருப்பான், ஒருத்தரை எதிர்த்து பேசணும்னு நினச்சிருப்பான், ஏதாவது ஒன்று சொல்லணும்னு தோணியிருக்கும், ஒருத்தனை அடிக்கணும்னு தோணியிருக்கும். இந்த மாதிரிலாம் வேற எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டு வாத்தியாரை திட்டுறது, ஏதாவது வர்ணிக்கிறது. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து மேனேஜரையோ சூப்பர்வைசரையோ இல்லை ஓனரையோ மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் மக்கள் பொலிட்டிஷியனை திட்டுறது. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தன்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்கள திட்டுறது. மாமியார் மருமகளை திட்டுறது, மருமகள் மாமியாரை திட்டுறது. அதுக்கப்புறம் அதான் ஒரு சில பேர் வெளியே சொல்ல முடியல, ஆனால் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தனக்குள்ளே இருக்கிற எமோஷனை வெளிப்படுத்தாமல் அப்படியே இருக்கிறவங்க. இந்த மாதிரிலாம் கெட்டவன், நமக்குள்ளே இருக்கிற கெட்டவன் இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு தோணியிருக்கும். ஆனால் வெளியே சொன்னால் இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுமோ, ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ, அவங்க உதவி நமக்கு கிடைக்காம போயிடுமோ, சமுதாயம் என்ன நினைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருக்கிற கெட்டவனை மறைச்சிட்டு வெளியே நல்லவன் மாதிரி நடிச்சிருப்போம். இப்போ அந்த கெட்டவன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வரான். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ட்ராவல் ஆனவங்களெல்லாம் நீங்கள் உங்களுக்கு திட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, அந்த மாதிரி இந்த படத்தில் ஹீரோட லைஃப்பில் தன்னோட லைஃப்பில் ட்ராவல் ஆனவங்களை நினச்சி திட்டுறாரு, தன்னோட எமோஷனை கொட்டி தீர்த்துடுறாரு. இதை பற்றி பார்க்கறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதைங்க. கதைக்குள்ளே போகலாமா? இந்த கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவதல்ல, யார் மனசும் நோகுபடுவதல்ல, அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்க. இந்த கதையில் வர்றது எல்லாமே நிஜங்க. அடுத்தவங்களை அட்டாக் பண்ணி தானே பேசுறது. இந்த கதையில் முழுக்க அடுத்தவங்க மனசு புண்படிவு தான் பேசுறதுங்க. கதைக்குள்ளே போகலாமா? இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு என் மேலே உங்களோட ஒப்பீனியன் மாறலாம். என் கெட்ட வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் எடுக்கிறது தாங்க. என் மேலே நல்ல ஒப்பீனியன் இருக்கிறவங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் முழுசாக பார்க்காதீங்க. என் மேலே நல்ல ஒப்பீனியன் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் முழுக்க பார்க்காதீங்க. இல்லைப்பா நீ ஃப்ராடுன்னு தெரியும், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஷார்ட் ஃபிலிம்குள்ளே போகலாமா? முதலாவதா நான் +2 படிக்கும்போது ஒரு பொண்ணு 10th படிச்சது. பேர் வந்து அக்ஷரோபணி. அந்த பொண்ணு கான்வென்ட், நம்ம கவர்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த பொண்ணை நான் சைட் வச்சுட்டு இருந்தாங்க 12th படிக்கும்போது. இதனால தான் நம்மளுக்கு மார்க் கொஞ்சம் +2ல் கம்மியாயிடுச்சு. அதே சமயம் அந்த பொண்ணு நம்ம எங்கள் ஏரியா கிராஸ் பண்ணி தான் போவாள். ஸோ அப்பப்போ நம்ம கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறது, ஜாலியாக ஏதாவது பேசுகிறது, அப்பப்போ ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுவான். இப்படிதான் நம்ம பார்த்து சிரிக்கிறாளே, நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரலாம், நம்ம பார்த்து சிரிக்கிறான், நம்ம ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லுவோம். அன்னைக்கு பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டேன். அந்த பொண்ணு சிரிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக அப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்த மாதிரி நாள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு மிரட்ட வச்சுச்சிங்க. அவங்க அப்பா எனக்கு காலரை பிடிச்சாருங்க. பதிலுக்கு நானும் எதிர்த்து அவங்க அப்பா கேட்டுட்டு இருப்பேன்.
அவன் சரி பிரச்சனை பெருசாயிடும், அப்புறமா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு எங்க அம்மா ரோடோட அடிப்பாங்க. ஸோ அதனால பிரச்சனை பெருசா போகக்கூடாது. அப்ப அந்த சமயத்துல கொஞ்சம் ஓடிட்டேங்க. இப்ப அவங்க அப்பாக்கு அந்த பொண்ணுக்கு இவ சமாதானம் பண்றேன், பதிலடி கொடுக்குறேன். ஏங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா பொண்ணுங்க? என்னது அந்த மூதேவி என் கையில மாட்டிச்சேன்னா சிவனு மேலே ஓடணும். அந்த பொண்ணால்தான் இப்ப எத்தனை பொண்ணுகிட்ட பல்ப் வாங்க தெரியுமா? எங்க கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு லவ் டாச் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பொண்ணுங்களை சொல்லியிருப்பேன், இல்லை பின்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பேன். முழுக்க காரணம் அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு கனெக்ட் ஆகலாம், உங்க பின்னாடி எல்லாம் சுத்த வேண்டியதா இருக்கு. அந்த பொண்ணு கனெக்ட் ஆயிருந்தா உங்க லைஃப்ல வந்திருக்க மாட்டாங்க. பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது திட்டம்னு தோணுச்சுன்னா அந்த பொண்ணை திட்டிக்கோங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுது பாரு அந்த பொண்ணு. கம்ப்ளைண்ட் பண்றது தப்பு இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு மேல போன ஒரு இது பண்ணா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. அதனால சின்ன விஷயத்துக்கு லவ் சொன்னா, லவ் லெட்டர் கொடுத்தான், இந்த மாதிரி பண்ணா, அந்த மாதிரி பண்ணா, சின்ன சைல்ட்ஹுட் ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி? அதெல்லாம் செவில் மேலே எழுதிடல அந்த பொண்ணு. அவங்க அப்பா மட்டும் இப்ப இருந்தான்னா அந்த பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு அவங்க அப்பா முன்னாடி அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஒரு நாள் மாட்டாம போறீங்க, பார்க்கலாம். அடுத்ததா யார கேட்கலாம்? நம்ம பத்த தாய்க்கு ஏதாவது சொன்னோம். எங்க அம்மா இறந்த மூமெண்ட். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஏன் எதுக்கு ஒழுங்கா அப்பயே சொன்னேன், கத்தாத. இப்ப பாரு கத்தி போயிட்டேன். ஒரு பக்கம் ஹெல்த் இஷ்யூ அதனால போயிட்டாங்க. ஓகே, ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒரு 80%, கத்தி ஒரு 20%. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு லைஃப் பார்ட்னரா வர பொண்ணுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. எங்க அம்மாவே நான் கத்தி சாதிச்சிட்டேன். நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எங்க அப்பா அம்மா அவங்க கேட்ட நேரம் ஏதோ அவங்க டைம் முடிஞ்சிச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஃப்ரீ பேர்டுப்போம். யாருக்கும் சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இஷ்டப்படி நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் சுத்தலாம். நம்ம கேள்வி கேட்க யாருமே இல்லை. ஓகேவா? ஜாலியா இருக்கலாம். 2 அண்ணனுங்க, அவங்களும் தனித்தனியா போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை. நம்ம தான் ராஜா, நம்ம தான் கிங்கி, நம்ம தான் மந்திரி. ஓகே, ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ஜாய் தான். பார்க்கலாம். அடுத்தது யாரு? அடுத்ததாக நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் 2 அண்ணனுங்க. அவங்க கிட்ட தான் நம்ம ஏதாவது சொல்றோம். அவங்களுக்கு லைட்டா திட்டணும்னு தோணுது. இந்த 2 அண்ணனுங்க ஏன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணாங்க? அதான் எனக்கு கேட்கணும். ஏன்னா அம்மா ஆசையை நிறைவேற்றதை விட்டுட்டு எதுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம்? அதான் நான் கேட்கிறேன். எவ்வளவு கனவு கலந்துருப்பாங்க 2 பசங்க, அதான் 3 பசங்க இருக்காங்க, நமக்கு இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க. டக்குன்னு எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? அதான் நான் எதுக்கு? சரி, கல்யாணம் பண்ணீங்க, ஓகே. அட்லீஸ்ட் வரதட்சணை அதிகமா வாங்கிக்கலாம்ல. பெரிய என்னமா வாழ்க்கை. ஏழை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு நல்ல பொண்ணு தான், ஓகே. இப்ப அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை. சின்ன அண்ணா எத்தனை பொண்ணுங்க லவ் பண்ணிருக்கீங்க, கடைசியா ஒரு ஏதோ லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க, ஓகே. அதுவும் வெயிட்டான பொண்ணா பிடிச்சியா? அதுவும் இல்ல. அதுவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவங்ககிட்டயே வரதட்சணை வாங்கல. அதுக்கப்புறம் எங்க 2 அண்ணிங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எங்களை விழுந்தெல்லாம் கவனிச்சாங்க. பயங்கரமா நம்ம பாத்தீங்கன்னாங்க. இது ஒண்ணு எனக்கு என்ன தெரியுமா டவுட், அது மட்டும் சொல்லிக்கிறேன். மனசுக்குள்ள ரொம்ப நேரம் ஊத்திட்டு இருக்கு. என்ன தெரியுமா ஒரு டவுட், எங்க அண்ணன் வற்புறுத்தி ஏதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து கவனிச்சாங்களா, இல்ல இந்த ஊர் உலகம் ஏதாவது சொல்லிடுமோ, ஐயோ இவனை பார்க்க போட்டா ஏதாவது ஊர் உலகம் குறை சொல்லுமோ, அப்புறமா ஏதாவது தப்பா நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த மைண்ட்ல ஓடிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுல விட்டேன். 2 அண்ணிங்க. நான் உண்மையா பிராங்கா சொல்லட்டுமா, அவங்க ராசி இல்லாதவங்க சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்த நேரம் வீடு அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கு, ஒரு டெவலப்பும் இல்லை. இப்போ சில பிள்ளைங்களாம் காலேஜ் எடுத்தாச்சும் அந்த எப்படி வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் அப்படின்லாம் இருப்பாங்க தெரியுமா. இது வந்து டெவலப் ஆகல, அது பிராங்கா நான் சொல்லிடுறேன். ஓகே, அவங்க தனியா இருந்துட்டு அவங்க சைடு டெவலப் ஆனாங்க, அது ஓகே. ஆனா வீடு கூட்டு குடும்பமா டெவலப் ஆகுது. ஓகே, இதுதான் பிராங்கா அண்ணன் நான் சொல்லிடுறேன், என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க சின்னனுக்கு 2 பொம்பளை குழந்தை பிறந்த மூமெண்ட். அந்த மூமெண்ட்ல நான் என்ன திங்க் பண்ணனா, நம்ம பரங்கள 2 பொம்பளை பொண்ணுங்களா, ஐயோ கொடுமடா. அச்சா, பெரிய நம்பாரு 2 சிங்க குட்டிகளை பெற்றாரு, ஆம்பளை பசங்க. சே, சின்ன என்னடா 2 பொம்பளை பொண்ணை பெற்றுட்டாரு. சா,
இவங்கள வேற பாதுகாத்து வளர்த்து ஐயோ பொறுமை என்ன பண்றது, தலையெழுத்து. சித்தப்ப முறையில இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எப்படியோ பாத்துக்கலாம். நிறைய காதல் ஜோடி பார்த்துருப்போம் புரியுதுங்களா, ஏரியால, அப்புறமா காலேஜ்ல, அப்புறமா ஸ்கூல்ல, அதுக்கப்புறம் டியூஷன்ல, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போற இடத்துல 2 காதல் ஜோடி இருப்பாங்க. பயங்கரமா உளுந்து லவ் பண்ணுவாங்க. அப்பா இப்பேற்பட்ட காதல் ஜோடிகளா, இவங்களெல்லாம் நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது நம்ம. ஸோ அப்படின்ட்டு நம்ம கலாய்க்காமலோ ஏதாவது நம்ம ஏதாவது நமக்கு ஆசை வந்திருக்கோம், ஸோ டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருப்போம். ஆனா அந்த ஜோடிகள் ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இவன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த ஜோடிகளை பார்த்தா உங்களுக்கு என்னங்க தோணும்? எனக்கு தோணுதுங்க அவங்கள என்ன பண்ணலான்ட்டு, அவங்கள எனக்கு காரித்து பொண்ணுன்னு தோணுது. ஒரே ஒரு தடவை காரி துப்பிக்கிறான். இவங்களோட காதல் ஜோடின்னு நினைச்சேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நினைச்சது. ஆனாப்பா இப்படியும் தெரிஞ்சுதா, நான் பொண்ணை கொஞ்சம் சேட்டைகள் போட்டு கொஞ்சம் சிங்கிஷ் மாதிரி பண்ணிட்டு விட்டுருப்பேன். டைம் வேஸ்ட். இன்னொரு தடவை காரி துப்பிக்கிறான். அடுத்ததான் நம்ம பேச போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் மென்ஷன் பண்ணல. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணுறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க தேவைக்குன்னு பழகிட்டு யூஸ் பண்ணிட்டு நம்மள அப்புறமா இது பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் நம்ம முதுகு பின்னாடி நம்மகிட்ட ஜாலியாக பேசிட்டு முதுகு பின்னாடி நம்மளை கழுவி ஊற்றுறது. ப்ளஸ் நம்மளை பற்றி நெகட்டிவாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நம்ம கிட்ட கொஞ்சம் நெகட்டிவிட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க நான் கொஞ்சம் திட்டணும்னு நினைக்கிறேன். இந்த பண்ணாடிங்களா, பரதேசிங்களா, பஞ்ச பரதேசிங்களா, ஏன்டா படிப்பு தான் முடிஞ்சிச்சு, ஒழுங்கு பார்க்கலாம். நான் பழக வேணாம்னு சொல்லலை, பழகலாம். எப்பயாவது ஹாய் பாய்னா பாய், எதாவது எமர்ஜென்சியா இல்லை ஏதாவது விசேஷமா அப்போ மீட் பண்ணுமா, அது ஓகே. அதை விட்டுட்டு சும்மா வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தா எப்படி? சில ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம அவாய்ட் பண்ணி நின்று இருப்போம், வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை என்ன பண்ணுறது? இதுலையாவது அவங்க சொர்ணம் வரட்டும். ஓகே, இனிமேவது ஓகே. ஸோ இனிமேல் திருந்த பாருங்களா, போனால் நினைக்கலாம். சும்மா இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவங்கள பற்றி ஏன் இவ்வளோ பச்சை திட்டுறேன்னு கேட்கலாம், கரெக்டு தான். அவனுக்கு இதை விட என்னை பற்றி கேவலமாக பச்சை திட்டுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் டீசெண்டாக திட்டுறேன். ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மை டியர் டீச்சர்ஸ்னால் நான் யாரையும் குறிப்பிட்ட இடத்துல அந்த டீச்சர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணாங்க. இந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், இல்லை டியூஷனில் இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் டீச்சராக இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் மென்ஷன் பண்ணலாங்க. நான் குறிப்பிட்டு இவங்க தான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல ஆடைகளை அணிஞ்சிட்டு நல்ல கௌரவமாக இருந்துட்டு நல்ல டிசிப்ளின்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நான் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணேன். சில டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒரு சில டீச்சருங்க புடவை கட்டிட்டு இடுப்பு தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் காட்டிட்டு இந்த மாதிரி பாடத்தை எடுக்க சொன்னால் கவர்ச்சியை மட்டும் காட்டிகிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த டீச்சருங்கெல்லாம் மூஞ்சிலே குத்தணும். பாருங்க, அந்த டீச்சருக்கெல்லாம் படித்தவங்க எல்லாம் 3 காசு உருப்பட்டுருக்க மாட்டான். பாருங்க எவன் பாடத்தை எவ்வளோ எடுத்துருப்பான். இந்த மாதிரி கிளாமரை காட்டலாம், கிராமர் எடுக்க சொன்னால் கிளாமரை காட்டணும் சொல்லு. ஏன்னா பொம்பளை டீச்சர் மட்டும் திட்டுற, ஆம்பளை டீச்சர் ஒன்று திட்டணும்னா அவனுக்கு அதை விட ஃப்ராடுங்க ஆம்பளை டீச்சருங்க. அதான் கிளாஸ் பொண்ணுங்களை என்னென்னலாம் வர்ணிச்சு தனியாக இருக்கும்போது என்னென்னலாம் திங்க் பண்ணியிருப்பானுன்னு சொல்ல முடியாது. பசங்களுக்கு மட்டும் இன்டர்னல் மார்க் கம்மியாக போடுறது, கேர்ள்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போகிறது பார்த்துருக்கல மேல் டீச்சர்ஸ் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் இருக்குது கச்சேரி, அவனுக்கு ஒரு நாள். அடுத்ததாக நான் பேச போகிறது பொண்ணுங்களை பற்றி. சில ஸ்பெசிஃபிக்காக பொண்ணுங்க நம்ம லைஃப்பில் ட்ராவல் ஆனாங்க. ஸோ அவங்கள பற்றி ஏதாவது திட்டணும்னு தோணுது. ஓகே, சில பொண்ணுங்களுக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருப்போம், ஏதாவது ஆன்லைனில் மெசேஜ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்போம், பின்னாடி சுற்றிருப்போம். அவங்க நம்மளை கொஞ்சம் காலம் அலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ எம் கமிட்டட், அதுக்கப்புறம் ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த பொண்ணுங்களை பயங்கரமாக எனக்கு திட்டணும்னு தோணுது. நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்களாங்க அது. நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணான்னா என்ன? பார்த்தோன்னே ஏதாவது ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறானா, ஒருத்தன் பார்க்குறானா, சாரிங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி உங்கள் ஒப்பீனியன் மாற்றிக்கோங்க, தேவையில்லாமல் என்னால் ஆசையாக இருக்காது, கொஞ்சம் உங்கள் ஃப்ரீயாக இருந்துக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அதை விட்டுட்டு பின்னாடி சுத்த வச்சுட்டு அலைய விட்டுட்டு ஐ எம் கமிட்டட்,
நாட் இன்ட்ரெஸ்டட். டைம் வேஸ்ட் தானே மற்றவங்களுக்கு. அவன் வேற சீக்கிரம் பார்த்துட்டு ஜாலியாக வந்திருப்பாங்க. டைம் வேஸ்ட்டு. இவங்களோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா? தான் தான் அழகி, என் பின்னாடி நிறைய பேர் சுற்றணும், இவனையும் பின்னாடி சுத்த வச்சிட்டேன் அப்படின்ட்டு 4 பேர் முன்னாடி பில்டப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணாங்க பேசிட்டு அவங்க மட்டும் கொஞ்சம் திட்டிக்கிறேன். லேடிஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாரக்கூ பெற்ற நாரக்கூ, இதே எவ்வளோ பெரிய நாரக்கூவாக இருக்குது. இதுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை பொண்ணு பிறந்தா அது எவ்வளோ பெரிய நாரக்கூவாக இருக்குது தெரியல. பொண்ணுங்களை நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சம்பளம், ஹை சேலரி, ஹையர் கேஸ்ட்டு, ஸோ ஹை பேக்ரவுண்டு, வெல் செட்டில் ஃபேமிலி, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் லேடிஸ் திறந்து காட்டுறீங்களா? ஏழைங்களுக்கெல்லாம் திறந்து காட்டீங்களா தான் கேட்குறேன். இதில் வேற பெற்றவங்க வேற, பொண்ணுங்களாம் நல்ல சேலரி, நல்ல ஹை ஜாபு, ஹையர் கேஸ்ட்டு, ஸோ வெல் செட்டில் ஃபேமிலி, ஹை பேக்ரவுண்டு, இந்த மாதிரி தான் ஒன்றும் நல்லாவே திறந்து காட்டுங்கம்மா அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் வேறு. இவங்களெல்லாம் பெல்ட் எடுத்து அடிக்கணும் இந்த அவங்களெல்லாம். அதுக்கப்புறம் ஏன் சார் பொண்ணுங்களை திட்டேன்னா, ஒரு நம்ம நாட்டில் நடக்கிற 75% பிரச்சனைக்கு முக்கால்வாசி பொண்ணுங்க தாங்க காரணம். பொண்ணுங்க ஒழுங்காக இருந்தால் நம்ம நாட்டு நல்லா செம்மையாக இருக்கும், மாசாக இருக்கும் நம்ம நாடு, மென்மேலும் வளர்ச்சி அடையும். ஸோ அதனால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு சரினா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெற்றவங்களெல்லாம் மிதிக்கணும். அவனுக்கு நடு ரோட்டில் பெல்ட் எடுத்து அடிக்கணும். கூட அவன் அண்ணா இருந்தான்னா அவனையும் சேர்த்து மிதிக்கணும். ஏன்டா பொண்ணை ஒழுங்காக வளர்க்காம ஏன்டா இப்படி வளர்த்தீங்க அப்படின்ட்டு பெல்ட் எடுத்து நடு ரோட்டில் அவங்க ஆசை தேர அடிக்கணும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்தால் தான் ஒவ்வொரு பொண்ணும் திருந்துவாங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டில் பணத்தை சேமித்து வைக்கிறது இல்லை பெரிய விஷயம். நான் ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அதுதான். அந்த எண்ணம் வரும்போது எல்லோரும் திருந்துவாங்க, எல்லோரும் நல்லா இருக்கும். என்னப்பா பொம்பளை பொண்ணுங்களே தப்பு பண்ணுறாங்களா, ஆம்பளை பசங்க தப்பு பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஆம்பளைங்களை நான் திட்டுறேங்க. ஏன்டா நான் ஒரே பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறோம், அவங்கள நான் மென்ஷன் பண்ணுறேங்க. ஒரு சில பொண்ணுங்க பாருங்கள், லவ் பண்ணுறேன்னு ஆசையை காட்டி கல்யாணம் பண்ணுற ஆசையை காட்டி அந்த பொண்ணை ஏமாற்றுவாங்க தெரியுமா, அவங்கள நான் திட்டுறேன். ஏன்டா பண்ணாடுங்களா, பரதேசிங்களா, மானங்கெட்ட ஈத்தரிக்கலாம். ஏன்டா ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தேன்னா ஏதோ இந்த இன்டென்ஷனுக்காக தான் நான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன், இதை முடிச்சுட்டு நான் விட்டுவேன் அப்படின்ட்டு இது பண்ணிக்கோங்கடா, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப்டா. அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு லவ்னு பேர் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஏமாத்தினீங்கன்னு வச்சுக்கோ, அவனை அத்து போட்டுறடா. டேய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நண்பா. இனிமேல் கொஞ்சம் திருந்த பாருங்க. ஏன்னா நீங்களும் நம்ம ஆம்பளத்தை சேர்ந்தவங்க, கொஞ்சம் மாற்றிக்கோங்க. பெண்களை மதிப்போம், அதே சமயம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லபடியாக நடந்துப்போம். ஓகே, மனசில் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, அடுத்ததான் யார் அது பண்ணலாம். நம்ம நிறைய கம்பெனியை வேலை பார்த்துருக்கோம். ஒரு சில கம்பெனிக்காரங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளி விட்டு தள்ளுப்பாங்க, இது செய்வா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அவங்கள விட்டுருங்க. ஒரு சில கம்பெனிங்க இவன்னா வந்துடுவானோ, இவன்னா நம்மளை விட ஓவர்டேக் பண்ணிடுவானோ, நம்மளோட மோர் நாலேஜாக இருக்கணும், இவனை கொஞ்சம் அமுக்கணும், இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும், டாமினேட் பண்ணணும். ஸோ இவனை ஏதாவது ஒன்று அதான் டிஸ்என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணுவாங்க, தாக்குவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி கம்பெனிங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இவங்க ஏதோ பெரிய புட்டிங்கலாம், இவங்களை நம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டி இம்ப்ரெஸ் பண்ணணுமா. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், பின்ன என்ன, இவங்களை பார்த்தா அந்த மேனேஜருங்க பெரிய இவங்களாம் ஓனர்கள் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. அடுத்த காலை வாரி விட்டு, அடுத்த ஜாலரா தட்டி, சொந்து தட்டி, எப்படியாட்டுலாம் குழுக்களில் பூந்து பெரிய ஆகலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. தவிர இவங்களாம் பெர்ஃபார்மன்ஸை காட்டி இம்ப்ரூவ் பண்ண வைக்கணுமா, எப்படி சொல்கிறேன். அதெல்லாம் நமக்கு இவங்களெல்லாம் ஒரு ஆலய மதிக்கல. இதே கம்பெனியில் இருந்தால் அவங்களுக்கு ஆட்டம் காட்டலாம். ஆனால் அப்படி இல்லை, ஹைதராபாத்தில் ஒரு பொண்ணை தேடி போகிறேன், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வேலையை விட்டு போகிறேன்னு தவிர இவங்க டார்ச்சர் பண்ணியோ இவங்க இது பண்ணியோ அப்படியெல்லாம் இல்லை. ஓகேவா, இருந்தால் மட்டும் ஆட்டம் காட்டுவேன். நான் வேறு இதில் திங்கிங் தாட்டில் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் வேலையை விட்டு போகிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் அந்த கம்பெனி யாருக்கிட்ட, அதெல்லாம் இப்போ சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்ததா பப்ளிக்கில் வந்த பிறகு நான் பெரிய கொம்பை
நான் ஏரியாவில் இப்போ எப்படி தெரியுமா என் பேக்ரவுண்ட் எப்படி தெரியுமா அப்படின்ட்டுலாம் ஆட்டம் காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்டா நீ எவ்வளோ பெரிய குடிங்கியாரு, எவ்வளோ பெரிய இதுவாரு, அது பப்ளிக்கில் வந்துட்டு பிறகு கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன உன் ஏரியா உன்னை தேடி வந்தா இல்லை உன் இடத்துக்கு வந்தா உன்னோட அதிகாரத்தையோ உன்னோட இதுவோ காட்டு, உன்னோட பொகுசியை காட்டு. அதை விட்டு நீ பப்ளிக் பிளேஸில் வந்தால் மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். எல்லோரும் மாதிரி இருந்தால் நீயும் ஓகே, நீயும் சரி நானும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அது அதான் ஸ்கூல்ல அதான் ஒரு சில பேர் ஸ்கூல்லையும் பில்டப் பண்ணுவாங்க, காலேஜில் பில்டப் பண்ணுவாங்க, இங்கே வேலை செய்கிற இடத்துல பில்டப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் பப்ளிக் பிளேஸில் வரும்போது எல்லோரும் காமனு, நீ பெரியவன் நான் பெரியவன்லாம் இல்லை, அட்டைக்கு வாசிக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டம் காட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்ததா நம்ம யாரை பற்றி பேசலாம்? பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட பேசலாமா? நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்லாம் யாரும் மென்ஷன் பண்ணல. நான் எல்லா பொலிட்டிஷியன்ஸ், இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பொலிட்டிஷியன்ஸுக்கும் நான் வார்னிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டாம், சாரி ஏண்டான்னு சொல்கிற தப்பு. பொலிட்டிஷியன்ஸ் என்ன இது மக்கள் எவ்வளோ நம்பி ஓட்டு போடுறாங்க, அவன் நம்பிக்கையை கெடுக்கலாமா? இது ஒன்று அவங்க வாக்குறுதிகளாக நிறைவேற்றுறீங்க, அதுவும் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. கொள்ளை மட்டும் அடிக்கிறீங்க. சரி, கொள்ளை அடிக்கிறீங்க தப்பு இல்லை. சரி, எலெக்ஷன் காசு செலவு பண்ணீங்க, அதனால கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு ஒத்துக்கலாம். ஒரு 100%, ஒரு 60%, ஒரு 50% கொள்ளை அடிச்சுட்டு மீது 50% நல்லது பண்ணலாம்ல மக்களுக்கு. 90% கொள்ளை அடிச்சுட்டு 10% நல்லது பண்ணா எப்படி? ரொம்ப இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஆல் பொலிட்டிஷியன்ஸ் இது உங்க ஆட்டத்தை ஒரு நாள் அடக்கிறேன், ஒரு நாள் உங்க தலைக்கு மேலே ஏறி உக்காடுறேன், நில்லுன்னா நிற்க வைப்பேன், உட்கார வைப்பேன், உங்க குடும்பம் குச்சி ஆட்டுறேன். அதுக்கான ஸ்டெப்பு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் உங்க ஒட்டுமொத்த பொலிட்டிஷியன் ஆட்டம் காட்டுறேன், எல்லோருக்கும் சலாம் போட வைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, என் பேர் தேவா. அதுக்கான ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சு காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர் சார், திருவள்ளூர் கலெக்டர் சார், உங்களை பற்றி தான் உங்ககிட்ட அப்பயே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் எம்பி எலெக்ஷனில் இருக்கும்போது திருவள்ளூர் சார் என்னை ஸ்டாப் பண்ணிட்டார், என்னோட நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரீசன் பார்த்தீங்கன்னா அதான் என்னோட நாமினேஷனில் ஒரு 10 பேர் முன்ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கையெழுத்து அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை வரல. ஸோ அதனால் அந்த 10 பேரை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அதுவும் எப்போ? அன்றைக்கி 1 மணிக்கு, 4 மணிக்கு 5 மணிக்குள்ளே 3 ஹவர்ஸ்க்குள்ளே கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. திருவள்ளூருக்கும் அப்போ நான் திருவள்ளூரில் இருக்கேன் 1 மணிக்கு. அப்போ திருவள்ளூருக்கும் கும்மிடிப்பூண்டிக்கு 2 ஹவர்ஸ் ஜெர்னி. ஸோ அந்த 10 பேரை நான் கூப்பிட்டு வரத்துக்குள்ளே அவங்க அதுக்குள்ளே 5 மணி முடிஞ்சிடும். ஸோ நான் டைம் கேட்டேன், சார் நாளைக்கு இது பண்ணுறேன்ட்டு. இல்லை 10 பேர் தான் கூப்பிட்டு வரணும், டக்குன்னு 4 மணிக்குள்ள 5 மணிக்குள்ளே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், இது ஒரு சில பேர் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க, வர முடியாத சுச்சுவேஷனில் நான் சொல்லியாச்சு. சரி ஒரு 7 பேர் 6 பேர் கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா முடியாது, 10 பேர் தான் 10 பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட்டில் என்னாலும் அரேஞ்ச் பண்ண முடியல 10 பேரை. சரி 2 பேர் அரேஞ்ச் பண்ணோம், 10 பேர்னா 10 பேர் தான் சொன்னாங்க அப்படின்ட்டு நான் யாரையுமே அரேஞ்ச் பண்ணல. ஆனால் கடைசி டைமில் அவர் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் மினிட்ல ஒரு சில பேருங்க ஒரு அதான் என்ன மாதிரியே ஒரு 10 பேரை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவங்கள 4-5 பேர் தான் கூப்பிட்டு வந்தாங்க, அவங்களே ஒரு 2-3 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிஸ்டேக். ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல. ஓகே, அதுக்கப்புறம் நாமினேஷன் பண்ணும்போது 3 மணிக்குள்ள கடைசி நாமினேஷன் நாள் அன்னைக்கு நான் ஒரு சின்னங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் அந்த டைமுக்கு. அப்போ அந்த டைமில் 3 மணிக்கு மேலே யாருமே நாமினேஷன் பண்ணுறதுக்கு அலௌட் இல்லை. அப்போ அங்கே ஒரு 5-6 பேரை நான் 3 மணிக்கு மேலே நாமினேஷன் பண்ண வச்சாங்க. இது 2வது மிஸ்டேக் கலெக்டர் பண்ணது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த அஃபார்டவிட் கொடுத்த பிறகு நாமினேஷன் பண்ணும்போது அஃபார்டவிட் கொடுப்பாங்கல்ல, அது நான் மனு பரிசீலனை போது தான் ஓப்பன் பண்ணணும். அவன் முன்கூட்டியே ஓப்பன் பண்ணி இந்த அஃபார்டவிட்டில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால பெரிய பெரிய பொலிட்டிஷியன் தலைவர்ஸுகள், எக்ஸாம்பிள் பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, அவங்கள ஒரு சில பேரெல்லாம் வர சொல்லிட்டு சார் இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்குது, இந்த அஃபார்டவிட்டில் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரூல்ஸ் படி. அவங்க பண்ணது தப்பு, 3வது மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி அதான் பெரிய அதான் இப்போ எல்லோருக்கும் ஒரே ரூல்ஸ் போட்டால் பரவாயில்லைங்க. இண்டிபெண்ட் டார்கெட்டை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி இவங்க நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்க.
ஸோ எல்லாருக்கும் ரூல்ஸ் போட்டால் நான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என் ஃபார்மில் ஏதாவது மிஸ்டேக்கா, ஸோ இதை இந்த தம்பி இந்த ஃபார்மில் மிஸ்டேக் பண்ணியிருக்கான், ஸோ இதனால் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் மிஸ்டேக் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை இவன் கையெழுத்து இது ப்ராப்ளம் கூப்பிட்டு வா 10 பேர், ஸோ அது சொன்னதான் இது எல்லோருக்கும் சொல்லிடணும். அது அதான் எல்லா கட்சிகளுக்கும் எல்லோருக்கும் கூப்பிட்டு வரணும். ஏன்னா பெரிய பெரிய கட்சிக்கு சொல்லியிருந்தாலே கூப்பிட்டு வந்துருக்க மாட்டாங்க. 10 பேர் கூப்பிட்டு வந்துருப்பாங்க நினைக்கிறேன். 10 பேர் அவங்களே தடுமாறி இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட பெரிய பேக்ரவுண்ட் கட்சிங்களே தடுமாறும் போது இண்டிபெண்ட் கேண்டிடேட் நான் தடுமாற மாட்டேன். நான் என்ன அதான் என்ன சொல்லுவாங்க கரெக்ட் சார், இண்டிபெண்ட் கேண்டிடேட் தடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க தெரியுமா, அதை கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணுங்க சார். நீங்கள் உண்மையிலே கிரேட்டு. அதனால இனிமேல் தவறுகளை திருத்த பாருங்க. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு யங்ஸ்டரை அரசியலுக்கு வரதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பணம் அனுபவிப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். இதுக்கு மறைமுகமாக வேலை பார்த்தாங்க தெரியுமா, அந்த நபர்களும் சரி, தடுக்க நினைச்சாங்க தெரியுமா, அந்த நபர்களும் சரி, ஒரு நாள் பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். எல்லோருக்கும் நான் ஆட்டம் காட்டுறேங்க. என்னப்பா இவன் தைரியமாக பேசுகிறேன், என்ன பயம் இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் தப்பான ஏதாவது ஒன்று நினைக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் தெரியலையேன்னா, ஏதாவது ஒரு ரொம்ப நாலேஜ் இல்லை, நான் சைலண்டாக இருப்பேன், அதை அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சு நமக்கு அதில் மோர் நாலேஜ் இருந்ததுன்னா நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கண்டினியூஸாக பேசி பர்ஃபெக்டாக பேசலாம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் கரெக்டு சார், நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த உங்கள் மேலே மரியாதை இருக்குது. இது போல் தவறுகள் மீண்டும் இது மாதிரி செய்யக்கூடாது. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேவது திருந்த பாருங்கள். இதுக்கான பணம் நான் அனுபவிப்பீங்க. நான் அதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்கேன், பார்ப்பீங்க. ஓகே. ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி அப்படிதான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்டா. ஷார்ட் ஃபிலிம்லாம் குவாலிட்டி நான் என்ன சொல்ல வரேன், குவாலிட்டி நல்ல ஹெச்டி கேமரா, அப்படி ரியாலிட்டி கேமராவோட இருக்கும், அப்படிலாம் கிளியராக இருக்கும். அப்படியா? இந்த பண்ணாடைங்களுக்கு எதுக்கு இது மாதிரி எடுத்துட்டு இருக்குது? எப்படினாலும் வேடிக்கை என்ன பண்ணாலும் வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. இவங்களுக்காக நான் செலவு பண்ணி ஹெச்டி கேமரா, மியூசிக் டைரக்டர், அவங்க நடிக்கலாம் செலவு பண்ணிட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த வெட்டு முண்டங்களுக்காக நான் செலவு பண்ணிட்டு கடங்கார ஆவறதாண்டா மிச்சம். இவங்களுக்கெல்லாம் நான் ஏன் கடங்கார ஆகிறது? பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாரும் வந்து கெஞ்சலை பாருங்கன்ட்டு. அதுவும் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லலை. பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் நான் எடுக்கவும் மாட்டேன். என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போகும். சும்மா என்னோட ஹாபிஸ், சும்மா எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதில் மென்ஷன், அதுக்காக நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். ஓகே. சும்மா ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்ககிட்ட லைக் வாங்கணும், கமெண்ட் எக்ஸலண்டா சூப்பர், அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணமும் இல்லை. உங்களுக்காக நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகே. என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ்மேட்டுகளுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், கிளாஸ்மேட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஏன்டா பண்ணி மாதிரி வந்துருக்கீங்களே, ஏஜ் பார் என்ன அங்கிள் ஆன்டிங்க மாதிரி இருக்கீங்களே, வெக்கமால கொஞ்சமாவது வெயிட்டை கம்மி பண்ணுங்களா. வெயிட்டை கம்மி பண்ணி கொஞ்சம் ஃபிட்டாக இருங்க. சும்மா அங்கிள் மாதிரி இருக்கீங்களா பார்க்கறதுக்கு எல்லோரும். கொஞ்சம் ஃபிட்டாக பாடி மெயின்டைன் பண்ணுங்க, பார்க்கறதுக்கு அது நல்லா இருக்கீங்களா. கொஞ்சம் ஃபிட்டாக ஸ்டைலாக இருக்கணும் நம்மள மாதிரி. ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்காவது கொஞ்சம் குறையடான்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஃபிட்டாக ஸ்லிம்மாக இருங்க, பார்த்தா நல்லா இருக்கும்ல. ஏஜ் வந்து அங்கிள் ஆண்டி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் யங்ஸ்டர் லுக்காக இருக்கான்ப்பா, எங்கா இருக்கான், பண்ணி மாதிரி செனப்பண்ணி மாதிரி வந்துடுறப்ப ஆம்பளைங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. ஸோ என் கிளாஸ்மேட்டுன்னு வெளியே சொல்லிக்காதீங்க, எனக்கு தான் ரொம்ப அசிங்கம். ஸோ அதனால் நான் சின்ன பையன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ఓకే. ఓసిన పిచ్చి జాను, నిన్ను ఎలా ప్రేమించాలని నేను ఆలోచిస్తుంటే నువ్వు ఎలా విడిపోవాలని ఆలోచిస్తావేంటి? ముందు ప్రేమించు, కారణాలు లేకుండా మనం విడిపోం. நானா சித்தாரான ஒரு பொண்ணுகிட்ட தொடர்ந்து ஐ லவ் யூ மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ரிப்ளையும் காணும். கடைசியாக அந்த ஜூலை 29 தான் உனக்கு லாஸ்ட் சான்ஸு. ஸோ அதுக்குள்ளே நீ ஓகே வந்து ஐ லவ் யூ, என்னோட லவ்வை ஒன்று எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லணும், இல்லை பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு ஏதோ ஒரு ஒப்பீனியன் சொல்லணும், ஏதாவது சொல்லணும். அதுக்குள்ளே 29 சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு இது வரைக்கும் ரிப்ளை பண்ணல. ஸோ அதனால் 29 இன்னைக்கு. ஸோ அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறேன், அந்த பொண்ணை மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ அந்த பொண்ணு சாப்டர் க்ளோஸ் பண்ணுறேன். இனிமேல் புது பொண்ணை தேடி போகிறேன். ஓகே. இந்த அலை விடுற பொண்ணுங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த பயங்கரமாக அந்த ஓவராக அலை விடுற பொண்ணுங்க, இந்த லவ் சொல்லாமல் டிலே பண்ணுற பொண்ணுங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நான் சுத்தமாக பிடிக்காது.
நான் ஒருத்தன் அலை வர பொண்ணுங்க எப்படிங்க நல்ல பொண்ணாக இருக்கும்? நல்ல மனசு இல்லையே எதிர்பார்த்தேன் நான். என்ன நான் ஒரு பொண்ணுக்கு என்ன நல்ல மனசு, அந்த நல்ல மனசு நான் எதிர்பார்த்தேன், அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை. ஸோ அதனால வேற பொண்ணை தேடி போகிறேன். நான் வேற பொண்ணுக்கிட்டே நல்ல மனசு இருக்கும்னு நம்புறேன். ஓகே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கட்டாயம் பிடிப்பேன், நச்சும் பிடிப்பேன். அந்த பொண்ணுங்களை பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா ஃபுல்லாக ஃபாரின் பண்ண அவனுக்கு பிடிக்குது. இந்திய பொண்ணுங்களை பிடிக்காது நான் சொல்றது, ஃபாரின் ஃபிகர் தான் பிடிக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா ஏன் சொல்கிறேன் நான் இந்திய பொண்ணுங்க பாதி பிடிக்க மாட்டேங்குதுன்னா, 100% பெண்கள் இருக்காங்கன்னா இந்தியாவில் 30% பெண்கள் அவங்கள நான் தலை வணங்குறேன், மதிக்கிறேன், உங்களுக்கு காலில் எடுத்து கும்பிட்றேன். உங்களால் தான் இப்போ அந்த 30% பெண்கள் உங்களால் தான் நம்ம நாட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குது. ஹேட்ஸ் ஆஃப்ங்க சிங்க பெண்ணுங்களை, ஹேட்ஸ் ஆஃப். உங்களால் தான் அந்த பெண்ணினத்தை நான் மதிக்கிறேன். இன்னும் மீதி 70% பெண்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த பதில். ஓகே, அவங்களுக்காக பத்தினி வேஷம் போடுவது எப்படி அப்படின்னு அவார்டு கொடுத்தா நம்ம இந்திய பொண்ணுங்களுக்கு தான் அவார்டு கொடுப்பாங்க. ஓகேவா? என்ன மாதிரி நடிப்பாங்க பாருங்க. எல்லாம் ஃப்ராட் வேணாம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாரு, நான் ஃபாரின் ஃபிகர்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்குவாங்க. அந்த பொண்ணு வெளிப்படையாக இருந்துருவாங்க. இத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை லவ் இருக்கு, ஓப்பனாக இருந்துருவாங்க. இந்த மாதிரி தான் நான் அப்படி இருந்துருவாங்க. ஒரிஜினாலிட்டி சூப்பர். அதெல்லாம் ஃபாரின் ஃபிகர் பிடிக்கும். ஆனால் இந்திய பொண்ணு நடிப்பாங்க பாருங்க, ஓவரா நடிப்புன்னா நடிப்பு, அப்படி ஒரு நடிப்பு. எந்த பொண்ணு நல்ல பொண்ணு, எந்த பொண்ணு கெட்ட பொண்ணு நடிப்பு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் எனக்கு அதிகமாக ஃபாரின் ஃபிகர் பிடிக்குது. ஃபாரின் ஃபிகரில் எனக்கு 2 ஃபிகர் ஃபேவரட் டாப் பிளேஸில் இருக்காங்க நம்ம ஹார்ட்டில். ஒன்று எலினா தேவியா, இன்னொன்று நான்சி. எலினா தேவியா வந்து இந்தோசியா, செம்ம ஹார்ட்டு. இப்போ பாடி ஸ்ட்ரக்சர் செம்ம, ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கப்புறம் அந்த கண்ணு வந்து செக்ஸியாக இருக்கும். ஐயோ சொல்ல தேவையில்ல. அதுக்கப்புறம் நான்சி, அவள் சின்னதாக ஜட்டி போட்டு இப்படி ஆடுவா பாருங்க, அப்பா ஹார்ட் அப்படியே ஷேக் ஆகிடும். நான்சி கொரியன் பொண்ணு. இந்த 2 பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணணுன்னாலும் ஓகே, லிவிங் டுகெதர் வேணாலும் ஓகே, இல்லை ஹக்கு கிஸ்ஸு ஏதோ ஒன்று நடந்தாலும் ஓகே, ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஓகே. இந்த 2 பொண்ணுங்க மட்டும் என் ஃபேவரெட்டுங்க. இந்த 2 பொண்ணு கூட நான் டூயட் பண்ணி ஆகணும். எனக்கு ரொம்ப நாள் இந்த சாங் ஆடணுன்ட்டு ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டுருக்கு. இந்த அண்ணா எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் இந்த சாங்குக்கு நான் ஆடினதே இல்லை. இதனால் இந்த சாங்குக்கு அந்த பொண்ணுங்களோட தான் நான் ஆடுவேன். டூயட் சாங் போடுவேன். டூயட் சாங் பார்த்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேங்க. ஓகே, பாருங்க. கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா, கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. லவ் பண்ணி அந்த பொண்ணு மறுபடியும் உனக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து என்ன பண்ணுவா? மறுபடியும் அந்த பொண்ணுங்க மறுபடியும் என் லைஃப்ல வந்தா என்ன பண்ணுவேன்? சத்தியமா அனுபவிச்சுருவேங்க. அனுபவிக்காம விட மாட்டேன். அதனால என்ன சொல்லுறேன், ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்துட்றேன். சரி வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, அவன் திரும்பி இருப்பான், நல்லவன் ஆயிருப்பான், இனிமேல் நல்லா சரி ஜாலியாக கேஷுவலாக பேசலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த தாட்டு எனக்கு ஒன்றும் இருக்குது. மறுபடியும் நான் பார்க்கணும்னு நினச்சாலோ ஏதாவது பழகணும்னு நினச்சாலோ சத்தியமாக அனுபவிக்காமல் விட மாட்டேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்குவோம். அதுதான் உங்களுக்கு சேஃபு, எனக்கும் சேஃபு. ஸோ
உனக்கு லவ்வரும் கிடைக்கல, உனக்கு ஒய்ஃபும் கிடைக்கல, லைஃப் பார்ட்னருக்கு என்னடா பண்ணுவேன்? அப்படி கிடைக்கல, எனக்கு லவ்வரும் கிடைக்கல வைஃபும் கிடைக்கலன்னா நான் என்ன இளமையை வேஸ்ட் பண்ணணும்? எந்தெந்த எனக்கு யாருமே ஜோடியே கிடைக்கல கடைசி வரைக்கும் அப்படின்னா நான் ஏன் என்னோட இளமையை வேஸ்ட் பண்ணணும்? எந்தெந்த பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவேன். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது? அதுக்கோசம் எல்லாம் பொண்ணுன்னு சொல்ல முடியாதுங்க. டாப் 10 ஃபிகர்ஸ் ஏதாவது பெஸ்ட்டு ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு தெரியுமா, அவங்களோட ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்பேன். இதுதான் என்னோட மைண்ட் செட்டு. பார்க்கலாம், லைஃப் பார்ட்னர் கிடைச்சா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒருவேளை கிடைக்கல, எனக்கு ஜோடியே கிடைக்கல, கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாக ஆகிட்டே இருந்தேன்னா எந்தெந்த பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணுக்கிட்ட நான் க்ளோஸாக இருப்பேன். இதுதான் சொல்ல வரேன். ஓகே, இத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணி அது பொண்ணுங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி செய்ய வெக்கமான சூடு எதுவுமே ஒண்ணுமா அது அடுத்தடுத்த பொண்ணு பார்த்து போயினே இருக்கிறியாடா நீ? எப்படா என்ன பண்ண முடியுது? இத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணேன், அந்த பொண்ணுங்கெல்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கூட சுகமே இல்லாமல் வேறு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். அதுதான் நான் வரேன். அப்படி தானே இருக்கணும். ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளே ஏங்கிட்டு அவளே இது பண்ணிக்கிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணி சொல்லிட்டுருங்களா? அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். எப்படி மூவ் பண்ணேன்னா ஐடியா சொல்கிறேங்க. ஏன் எப்படி மூவ் பண்ணுறதுன்ட்டு, நீங்கள் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, உத்தமி பத்தினி, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்காக உயிரே விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாதுங்க. அந்த பொண்ணு செம ஃப்ராடு, கேடி, ஐட்டம், மேட்ரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஆண்டவன் நம்ம அதான் ஆண்டவன் தப்பிக்க வச்சுட்டான், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். எல்லோரும் கடந்து போகலாம். ஓகேவா? நீங்கள் அந்த பொண்ணு இன்னும் நல்ல பொண்ணு மைண்டில் திங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்டேயே அந்த பொண்ணையை நினச்சி ஏங்கி சாக வேண்டியது தான். அதனால் அந்த பொண்ணை பேடாக நினச்சிக்க. அந்த பொண்ணு ஃப்ராடு, சீட்டிங் பண்ணுற பொண்ணு, அஃபேர் உள்ள பொண்ணு, ஏன்னா அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடும். ஸோ அதனால் ஆண்டவன் நமக்கு கூத்து விடாமல் பிரிக்க விட்டான்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அப்படின்னு நினச்சி மூவ் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சூப்பராக லவ் பண்ணலாம். இப்படி தான் கடந்து போகணும் லவ்வை. யாரும் லவ் பண்ணி சூசைடெல்லாம் பண்ணிக்காதீங்க. இதை தான் சொசைட்டிக்கு சொல்ல வரேன். ஸோ ஓகேவா? கரெக்டு தானே? இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசியோ அடுத்தவங்களை இழிவாக பேசியோ தப்பாக பேசியோ கெட்டவனாலாம் இருக்க தேவை, நல்லவனாகவே இருப்போம். அதுதான் நான் சொல்ல வரேன். நல்லவனாகவே இருப்போம். இப்போ நமக்குள்ளே இருக்க கெட்டவன்லாம் என்னென்னலாம் சொல்லியிருந்தானோ இப்போ நல்லவன் என்ன சொல்ல வரான்னு பார்க்கலாமா கொஞ்சம்? நம்ம ஃபஸ்ட்டு யார் இழுத்தோம்? நம்ம தாய் தந்தை தான் நமக்கு கடவுள். ஸோ அவங்கள எப்பயுமே மறக்கக்கூடாது. அவங்க நமக்கு செஞ்ச உதவி அவங்கள ஆயுசுக்கும் மறக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு அண்ணனுங்க நமக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம எங்கள் அண்ணனுங்க சொல்கிறேன், சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. நம்ம தம்பி அதிகமாக தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ட்டு நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க தெரியுமா? அந்த நம்பிக்கை நான் இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அண்ணிங்க இது வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரோ இல்லை தலைகுனிவோ இது வரைக்கும் ஏற்படுத்துனதில்லை. அவங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல குணம் இருக்குது. நம்மளை ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக விழுந்து கவனிச்சாங்க. இப்போ நான் எங்கள் ஃபேமிலி பற்றி சொன்னேன்னா, நான் பண்ணுற அட்டகாசத்துக்கு நான் பண்ணுற கிரித்தனத்துக்கு அவங்க எனக்கு விஷம் வச்சோ எப்பயோ போட்டு திட்டிருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணல. நல்ல மனசு இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்ல வரேன்னா, இப்படி சொன்னால் தான் நமக்கு சாப்பாடு போடுவாங்க வீட்டுக்கு போனால், அதனால தான் நல்லபடியாக பெருமையை பேச வேண்டியது இருக்குது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. உண்மையிலே தங்கமான ஃபேமிலிங்க எங்கள் ஃபேமிலி. அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளை பற்றி எதுவும் பேசியிருக்கேன். பெண்கள் பிறந்துட்டாங்க, அவங்கள வரவேற்கிறோம். நான் எங்கள் அண்ணன் அண்ணிங்க அந்த பெண் குழந்தைங்க நல்லபடியாக வளர்ப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி நான் ரொம்ப டென்ஷன் பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், மாதா பிதா குரு, அந்த டீச்சர்ஸ் தான் நமக்கு எல்லாமே. அவங்க நல்ல விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, கெட்ட விஷயத்தையும் கற்றுப்பாங்க. அந்த நல்ல விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு கெட்ட பேர் வராத அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பேரை கொண்டு சேர்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிஸில் வேலை செஞ்சுருப்போம். சில பேர் நம்மளை கொஞ்சம் அதுதான் சொன்ன டாமினேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மூவ் ஆகி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. நம்ம அசால்ட்டாக அந்த மாதிரி சொல்கிறது தப்பு இல்லை. அவங்க சைடும் அவங்க எதிர்பார்த்துக்கலாம், என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம், அது நம்மக்கிட்ட இருந்திருக்காது. ஸோ அதனால் நம்மளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஸோ ஒன்று நம்ம அதுக்காக நம்ம அதுக்காக மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா அதை விட்டு விலகிக்கணும். நான் விலகிட்டேங்க. ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னேன், அதான் பொது இடத்துல இது மாதிரி மக்கள் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன்.
இவன் பெரியவன் அவன் பெரியவன் இவன் இது அது இது அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் நல்லபடியாக ஒற்றுமையாக இருப்போம். யாரும் பார்ஷியாலிட்டியில் பார்க்காம ஜாலியாக ஒற்றுமையாக இருப்போம். எல்லோருக்கும் நல்லது செய்வோம். அதுக்கப்புறம் பொலிட்டிஷியன் பற்றி திருப்ப நினைக்கிறேன். பொலிட்டிஷியன்ஸ் அவங்களும் கிரேட்டுங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பிஜி ஸ்டேஜில் வராங்க. அவங்க காசெல்லாம் செலவு பண்ணாமல் நான் அவங்களுக்கு உதவணும், முழுக்க நான் நல்லது செஞ்சு உதவணும் அப்படின்ட்டு வராங்க. ஆனால் மக்கள் இந்த மாதிரி ஓட்டுக்கு விலை போகிறதால அவங்களும் மைண்ட் தாட்டும் மாறுது. அதனால் இவங்க இந்த மாதிரி மாறிடுறாங்க. ஸோ நம்ம மக்களும் மாறணும், மக்கள் மாறினா பொலிட்டிஷியன்ஸும் நல்ல பாதையில் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கலெக்டர் சார் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த கலெக்டர் சார் அவர் ஏதாவது இவ்வளோ படித்து பெரிய ஆளாக இருக்கார். அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். இந்த பையன் வரலாம் ஏதோ பிரச்சனை இதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். என்ன ஒரு யங்ஸ்டர் தத்து நிறுத்துறீங்க, அதுதான். ஒரு படித்த பையன் வரானே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். படித்த பையன் வரானே வந்தால் சந்தோஷம் அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே தூக்கியிருக்கலாம். ஸோ அவர் பண்ணல. அது இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் அவர் எடுத்த முடிவு பரவாயில்ல, ஓகே, சரி, படிச்சிருக்காரு, அதான் 100 நாலேஜ் இருக்கும் ஏதோ ஒன்று. சில பொண்ணுங்க அலைய விடுறாங்க, அலைய விட்டு அதான் ரெஜெக்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் கமிட்டட்னு சொல்லி வெறுப்பேற்றாங்க. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க திட்டி இருப்பேன். அவங்க சைட்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது நல்லது தான். அவங்க நம்மளை லவ் பண்ணி ஏமாத்துறீங்க, புரியுதுங்களா? இவனை லவ் பண்ணி சீட்டிங் பண்ணி அந்த மாதிரி ஏமாத்திருந்தா அது தப்பு. அவங்க ஒருத்தர் நம்ம மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு, ரொம்ப டீப்பாக போகிறாரு, ஸோ இவரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் மேன்மேலும் ஆசையை வளர்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். ஸோ இதை நம்ம தப்பாக எடுத்துகிட்டு நம்மளாக இது ஒரு கற்பனையாகவும் ஒன்று வளர்த்துட்டு ஸோ அவங்க மேலே குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க சப்போஸ் பொண்ணுங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா, இப்போ சொல்கிற எக்ஸாம்பிள், பொண்ணுங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நான் ஏதோ ஒன்று அப்பயே இது பண்ணிடுவோம். நம்ம கிளாஸ்மேட், அதான் நம்ம கிளாஸ்மேட்டு, நம்ம கூட இருந்தவன், நம்ம கூட வேலை பார்க்குறவன், நம்ம ஏரியா பையன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சும்மா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஸோ நம்ம நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்றாங்க தெரியுமா? அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? நான் ஃபாலோ பண்ண பொண்ணுங்க, நான் லவ் பண்ண பொண்ணுங்க, எல்லா பொண்ணுங்களும் நல்ல மனசு இருக்குது. அதை நான் ஏதோ அந்த நல்ல மனசு இருந்தாலும் நான் லவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருக்கட்டும். அவங்கள எந்த விதங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அதனால் உங்கள் லைனில் நான் கிராஸ் ஆக மாட்டேன், என் லைனில் மட்டும் நீங்கள் கிராஸ் ஆகாதீங்க. அதனால நான் சொல்ல வரேன். லைஃப் பார்ட்னர் கிடைக்கலன்னா நான் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் சீண்டுவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். அது தப்பு. நான் என்னங்க பண்ணுறது? என் வரப்போகிற லைஃப் பார்ட்னர் ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, எந்த பொண்ணுக்கிட்டே ஏதாவது ரொமான்ஸ் பண்ணலாம் பார்த்தா ஒன்றுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ பரவாயில்லப்பா, அந்த அதிர்ஷ்ட தேவதை நான் கொஞ்சம் பார்க்கணுமே, எங்கம்மா இருக்கா, கொஞ்சம் சீக்கிரமா வாமா, ஏஜ் வேற 30 ஆயிடுச்சு, ஒரு சீக்கிரமா உனக்காக வெயிட் பண்ணி ஐயோ கண்ட பொண்ணுகிட்டலாம் போயிட்டு ஐ லவ் யூ சொல்லி அசிங்கமாயிடுச்சு. ஒரு சீக்கிரமா வா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வந்துருச்சோம் டார்லிங், க்யூட்லி கம்மிங், மாமா வெயிட்டிங். ఓకే అంటే వయసు దాటేసింది, జుట్టు కూడా కూడా వచ్చేసింది, పుట్ట కూడా వచ్చేసింది. కొంచెం ఏమైనా సంబంధం ఉంటే చూసి పెట్టచ్చు కదా. పెద్ద పట్టింపులు కూడా ఏం లేవు. వద్దు, కట్టం కూడా వద్దు. అర్జున్ నా పేరు, అర్జున్ కుమార్ అల్లం. మొత్తం డీటెయిల్స్ పెట్టేస్తా, కొంచెం చూసి పెట్టండి. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால நல்லவனவே இருப்போங்க. நம்மளுக்கு யாராவது குடைச்சல் கொடுக்குறாங்களா, ஏதாவது இது பண்றாங்களா, எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். எல்லோருக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான். நம்மளை சில இடத்துல டாமினேட் பண்ணலாம், சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணலாம், சில பேர் நம்மளை திட்டலாம், சில பேர் நம்மளை கலாயிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க மனசு நோகாதபடி கொஞ்சம் நம்ம அவங்க தொல்லை கொடுக்காம நம்ம கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்சம் நல்லவனாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா?
நல்லவனாகவே இருப்போம், நல்லவனாகவே இறப்போம், இதை தான் சொல்ல வரேன். ஸோ அதுக்கோசம் கெட்டவனாக இருக்கவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், நல்லவனா ஒரு 80% இருங்க, கெட்டவனா ஒரு 20% இருந்துங்க. அந்த கெட்டவனாக இருக்கும்போது மற்றவங்கள உடல் அளவாலோ இல்லை மனதளவாலோ பாதிக்காமல் அந்த கெட்டவனாக இருப்போம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதனால் நல்லதே, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். తోటి దీపాలలో నా కాంతి నింపరా నువ్వు లేకుంటే కాలమాగిపోదు కాలగర్భాన అంత ఒక్కటేరునా படத்தை சென்டிமெண்டெல்லாம் முடிக்க மாட்டேங்க, தெரிஞ்சுக்கோ. அதனால ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தான், நம்மக்கிட்ட மன்னிப்பே கிடையாது, தண்டனை தான். எல்லோரையும் ஒரு நாள் ஆட்டம் காட்டுறேன், எல்லோரையும் வச்சு செய்கிறேன், நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். ஓகே, போதுண்டா சாமி ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு நான் சொல்ல வைக்கல. என் பேர் தேவா இல்லைங்க. மை டியர் ஹேட்டர்ஸ், ரெடியாக இருங்க. என்னோட வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் தடுக்க முடியாத லெவலுக்கு போவேன். ஓகே, அந்த நாள் கூடி சீக்கிரத்தில் வரும், காட்டுறேன். பாய். நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிட்டு சிவாஜி. இல்ல, இதான் என் ஊரு. இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? இதுக்கு நல்லது செய்யாம விட மாட்டேன். எப்படி சிவாஜி? இந்த ₹1 வச்சுதான் பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை, என் பாதைய கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. மக்களே, படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சில பேர் திட்டணும்னு தோணி இருக்கும், சில பேர் எதிர்த்து பேசணும்னு தோணி இருக்கும், சில பேர் அடிக்கணும்னு தோணி இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி தாட் வந்துச்சானா, இல்லை நான் டைரெக்டாக உங்களை திட்டுங்க, அப்படி இல்லையா ஒரு இந்த மாதிரி வீடியோ போட்டு திட்டுங்க, அப்படி இல்லையா ஒரு இல்லை திட்டினா மனசு புண்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. நீங்கள் என்னென்னா அவங்க திட்டணும்னு தோணுதோ அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதுங்க. அதை அதை நீங்கள் படிச்சுட்டு அதை எரிச்சு போட்டுருங்க. யாருக்கும் எந்த விதமும் இல்லை. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். உங்கள் மைண்டில் இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப், அதான் உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அதனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பீங்க. இதுதான் சொல்ல வரேன். மக்களே, ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் உங்களோட ஷார்ட் ஃபிலிமில். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம்.